கொரியன் சீரீஸை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? நம்ம ஏதாச்சும் ஒரு கொரியன் டிஷ் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நானும் என் தங்கச்சியும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு டிஷ் வந்து செஞ்சோம். அது வந்து அந்த ஸ்வீட் கார்னை வச்சு சீஸி ஸ்வீட் கார்ன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். எங்ககிட்ட பீட்சாக்கு போடுற ஸ்பைசஸ்லாம் இல்லாதனால நாங்களே வந்து ஒரு ஸ்பைஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதில் வந்து என்னென்ன பண்ணிட்டுருந்தோம், சில்லி ஃப்ளேக்ஸ், க்யூமின் அதாவது சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா வந்து மிளகு போட்டு அடித்து வச்சுருந்தோம். ஸோ அது வந்து கொஞ்சம் எங்களுக்கு பீட்சா பவுடரோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடச்சிருச்சு. 1/4 கப் வந்து அரிசி மாவு வச்சுருந்தோம். ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ குட்டி பட்டர் பாக்கெட் ஒன்றும் சீஸ் பாக்கெட் ஒன்றும் ரெடி பண்ணியாச்சு. பேனை ஹீட் பண்ணிவிட்டு பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருந்தா 1/4 கப்பு அரிசி மாவை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலக்க ஆரம்பிச்சிட்டோம். அது நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா க்ரீம் மாதிரி வர அளவுக்கு நல்லா கலக்கிட்டே இருந்தோம். அண்ட் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். சால்ட்டை ஆட் பண்ணதுமே நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்வீட் கார்னை வந்து உரித்து தனித்தனியாக வச்சுருந்தோம். ஸோ அந்த ஸ்வீட் கார்னை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் வந்து அப்படியே போட்டு நாங்கள் சீஸை வந்து அப்படியே க்யூபாக போட்டதால் அது மெல்ட் ஆக எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ நீங்கள் நல்லா துருவி போட்டுருங்க. துருவி போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட கன்சிஸ்டன்சியை பார்த்து பயந்துடாதீங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு.